சற்று முன் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகிய பத்திரானா பிளேயிங் 11 இந்த முக்கிய வீரரா? அதிர்ச்சியில் ரசிகர்கள். அதாவது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வரும் மார்ச் 9ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அதன் பிறகு 2 வாரங்கள் இடைவெளியில் 18வது ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கிறது. அந்த வகையில் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கும் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி மோதுகிறது. அடுத்த மார்ச் 23ஆம் தேதி மாலை நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் கடந்த முறை 2ஆம் இடம் பிடித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோதுகிறது. தொடர்ந்து அன்று இரவே ஐபிஎல் தொடரின் பிளாக்பஸ்டர் போட்டி நடைபெறுகிறது. அதேபோல் தலா 5 கோப்பைகளை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் சேப்பாக்கத்தில் மோத இருக்கிறார்கள். கடந்த முறை கடைசி இடத்தில் முடித்த மும்பை இந்தியன்ஸ் அணி மெகா ஏலத்தின் மூலம் புது ரத்தத்தை அணிக்குள் பாய்ச்சி இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கடந்த முறை பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை நூலிழையில் இழந்து 5வது இடத்தில் முடித்தது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி செய்து வருகிறார்கள். இந்த பயிற்சி முகாம் பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இந்த பயிற்சியில் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாக், MS தோனி, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ், தீபக் கூடா, ராமகிருஷ்ணா கோஸ், முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாகர்கோட்டி, ஷேக் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த், குர்ஷப் சிங், வன்ஸ் பேடி உள்ளிட்ட இந்திய வீரர்கள் பெரும்பாலானோர் பயிற்சி செய்து வருகின்றனர். அதேபோல் ரவிச்சந்திரன் அஸ்வின், சிவம் துபே, விஜய் சங்கர், சாம் கரன், ராகுல் திரிபாதி, ஸ்ரேயாஸ் கோபால் உள்ளிட்டோர் முகாமில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக ஜடேஜா, டெவான் கான்வே, சச்சின் ரவீந்திரா, நூர் அகமது, நாதன் எல்லிஸ், ஜேமி ஓவர்டன் உள்ளிட்ட 6 வீரர்கள் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்றிருப்பதால் அவர்களின் போட்டிகள் முடிந்து சில நாட்களில் சென்னைக்கு வந்து பயிற்சி செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி முகாமில் பத்திரானா பங்கேற்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரும் இன்னும் 10 நாட்களுக்குள் முடிந்துவிடும் என்பதால் அனைவரின் பார்வையும் ஐபிஎல் மீது திரும்பிவிடும். தற்போதே பலரும் வரும் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என கணக்கு போட தொடங்கிவிட்டனர். அதிலும் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு யூனிட் எப்படி இருக்கும் என்பதிலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கடந்த சில சீசன்களாகவே தவிர்க்க முடியாத வேகப்பந்து வீச்சாளராக வளர்ந்து வருபவர் மதிஷா பத்திரானா. கடந்த சீசனில் காயம் காரணமாக அவர் சில போட்டிகளை விளையாடாத போதும் அவரை தற்போது 13 கோடி கொடுத்து சிஎஸ்கே தக்க வைத்திருக்கிறது. அந்தளவிற்கு பத்திரானாவின் மீது சிஎஸ்கே நம்பிக்கை வைத்திருக்கிறது. அதேபோல் SA-20 எனப்படும் தென்னாப்பிரிக்கா லீக் தொடரில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் பத்திரானா விளையாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பத்திரானா அந்த தொடரில் சிறப்பாக விளையாடவில்லை என்றே சொல்லலாம். அந்த தொடரில் JSK அணி 10 போட்டிகளில் விளையாடியது. அதில் ஒரு பிளே ஆஃப் போட்டியும் அடக்கம். அப்படி இருக்க JSK அணி பத்திரானாவை வெறும் 6 போட்டிகளில் மட்டுமே வாய்ப்பளித்தது. அந்த 6 போட்டிகளிலும் அவர் 59.33 சராசரியில் 10.47 எகனாமியுடன் வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே கைப்பற்றி இருந்தார். பத்திரானா இவ்வளவு மோசமாக பந்து வீசியது JSK ரசிகர்களை காட்டிலும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே அமைந்தது. இதனால் முக்கியமாக டெத் ஓவர்களில் சிஎஸ்கே அணி பத்திரானாவை நம்புவதற்கு பதில் நாதன் எல்லிஸை உள்ளே கொண்டு வரலாம். நாதன் எல்லிஸ் இலங்கை அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியிலும் சரி, சாம்பியன்ஸ் டிராபியில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலும் சரி, ஆடுகளம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் தனது பல்வேறு வேரியேஷன்கள் மூலம் குறைவாகவே ரன்களை கொடுக்கிறார். எனவே இது சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணிக்கு பெரிய அளவில் உதவும். மற்ற மைதானங்களில் நிச்சயம் கை கொடுக்கும். எனவே பத்திரானாவுக்கு பதில் நாதன் எல்லிஸ் சிஎஸ்கே பிளேயிங் 11 இடம் பிடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியில் பத்திரானாவுக்கு பதில் நாதன் எல்லிஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.